டோடோ டிவி. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சோனி அவளுடைய முடிய கண்ணாடியில சரி பண்ணிக்கிறா. பாட்டும் பாடுறா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. அப்போ அவ பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. சோனி சோனி. சோனி திரும்பி பார்த்தா. ஆனா அங்க யாருமே இல்ல. மறுபடியும் திரும்பி கண்ணாடிய பார்த்தா. அந்த கண்ணாடியில ஒரு பயங்கரமான உருவம் தெரிஞ்சு. இவன் அந்த உருவத்தை பார்த்து பயந்துட்டா. ஏன்னா அது ரொம்ப கொடூரமான நாகின் உருவமா இருந்துச்சு. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கண்ணாடி உள்ள இருந்து கையை நீட்டி சோனியை பிடிச்சுக்கிட்டா. இவளுடைய அழுத்தத்துல சோனி அதே இடத்துல இறந்துட்டா. காலையில சோனியோட அம்மா அவளுடைய ரூமுக்கு போய் பார்க்கும்போது அவ பிணமா கிடக்கிறத பார்த்து அலறி அடிக்கிறாங்க. இவங்களோட சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க. என்ன இவ தலையில ஒரு முடி கூட இல்ல, மொட்டை அடிச்சு சாகடிச்சிருக்காங்க. இவ உயிரோட இருக்கும் போதே இவ தலைமுடி எவ்வளவு அழகா இருக்கும். பார்க்க அவ்வளவு அழகா இருப்பா இந்த பொண்ணு. எவ்வளவு அழகான நீளமான முடியா இருக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இப்படி ஒரு கொலையை நான் பார்த்ததே இல்ல. போதும், நிறுத்துங்க. உயிரோட இருக்கும் போதுதான் இதே வார்த்தைய சொல்லி சொல்லி அவளுக்கு திருஷ்டி வச்சு அவளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க. இப்பயாவது தயவு செய்து நிறுத்துறீங்களா? கிராமத்துல உள்ள எல்லாரும் சோனியுடைய மர்மமான மரணத்தை பத்தி தான் விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில சில பெண்கள் நதியில குளிக்கிறாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா ராதாங்கிற பொண்ணு மட்டும் தன்னுடைய தலைமுடியை சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு கேக்குறா, அட ராதா, உன்கிட்ட பெரிய தலைவலி வந்துச்சே, உன்னால வீட்டுக்கு போறதுக்கு டெய்லி லேட் ஆகுது. யாராவது இவ்ளோ நேரம் தலைய கழுவிட்டு உக்காருவாங்களா? முடி நீளமா இருக்கிறவங்க கண்டிப்பா கழுவுவாங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா வயித்தெரிச்சல்டி. நீங்க போங்கடி, நான் குளிச்சுட்டு சந்தோஷமா அப்புறமா வீட்டுக்கு வரேன். மற்ற பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ராதா மட்டும் அந்த நதியிலேயே இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு குரல் கேக்குது. நான் கழுவட்டுமா உன்னோட முடிய? ராதா இந்த குரலை கேட்டு பயந்து போயிட்டா. அக்கம் பக்கத்துல வேற யாரும் இல்ல. அந்த நதியை விட்டு வேகமா ஓடத் தொடங்கினா. அப்போ அவ முன்னாடி அந்த உருவம் வந்துச்சு. அதுவும் பயங்கரமா தலைமுடியை விரிச்சுக்கிட்டு. அதை பார்த்த ராதா நடுங்கி போனா. கத்தாத ராதா, பாரு என்னோட முடி எவ்வளோ நீளமா இருக்குன்னு. வா, உனக்கு கழுவி விட்டா இன்னும் நீளமாகி ஆயிடும். ராதா கத்திக்கிட்டே அந்த இடத்தை விட்டு ஓடுறா. அந்த உருவம் தலைமுடிய நீளமா வர வச்சு அவளை பிடிக்க முயற்சி பண்ணுது. ராதா பின்னாடியே அந்த முடி துரத்துக்கிட்டு வருது. ஒரு இடத்துல ராதா அந்த முடியில சிக்கிறா. அதுக்கப்புறம் கீழே விழறா. கீழே விழுந்த ராதாவை அந்த உருவம் தரையில ஓங்கி அடிக்குது. ராதா கத்திக்கிட்டே கீழே விழுந்து இறந்து போறா. அவளுடைய சத்தத்தை கேட்டு கிராமவாசி ஒருத்தர் ஓடி வராரு. அங்க போய் பார்த்தா ராதாவுடைய பிணம்தான் இருக்கு. அக்கம் பக்கத்துல யாருமே இல்லை. உடனே கிராமத்துக்குள்ள போய் கிராம மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு கூட மொட்டை அடிச்சு இப்படி கோரமா சாகடிச்சிருக்காங்க. என்ன ஆச்சு நம்ம கிராமத்துக்கு ஒன்னும் புரியல. யாரோட திருஷ்டி பட்டுச்சோ என்னவோ. இது யார சாகடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா முடி நல்லா நீளமா இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் சாகடிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு கிராமத்துல இருக்கிற மற்ற பெண்கள் பயந்து போறாங்க. எதனால இப்படிலாம் நடக்குதுங்கிற ஒரு சந்தேகமும் வருது. எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வரதை நிறுத்திட்டாங்க. மற்ற கிராமவாசிகளும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இருட்டுறதுக்குள்ள கிராமமே மொத்தமா அடங்கிடுது. ஒரு நாள் சோனியுடைய தோழி ஆபா நல்ல தூக்கத்துல இருந்தா.
அப்போ அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது. எழுந்துடு, எழுந்து பாரு, என்னோட முடிய பாரு, எவ்வளோ நீளமா இருக்கோ. ஆபா கண்ணை திறந்து பார்த்தா. அந்த குரலை கேட்டு பயந்து போயிட்டா. ரூபா, நீயா? நீ செத்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? திடீர்னு ரூபா ஒரு பயங்கர உருவமா மாறினா. அவளுடைய தலைமுடி நாகின் மாதிரி காட்சி அளிச்சது. சாகல, முடிய நீளமாக்குறதுக்காக கொஞ்சம் இடைவெளி எடுத்து போயிட்டு வந்தேன். வா பாரு, என் முடி எவ்வளவு நீளமா இருக்குன்னு. கருப்பு நாகம் மாதிரி இருக்கு பாரு. தொட்டு பாக்குறியா? தொடு, தொட்டு பாரு, நல்லா இருக்கும். அந்த உருவத்துடைய முடி ஆபாவை நெருங்கி கிட்ட வந்தது. இதை பார்த்த ஆபா ரொம்ப பயந்து போனான். நடுக்கத்துல இருந்தா. ஏய், நான் உன்னை கத்த சொல்லல, என்னோட முடிய தொட்டு பார்க்க சொன்னேன். வா, தொடு. அந்த உருவம் முடிய ஆபாவுடைய வாய்க்குள்ள விடுது. வாய் வழியா போன அந்த முடி ஆபாவுடைய வயித்தை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருது. ஆபா இறந்து போறான். அந்த பயங்கர உருவம் ஆபாவுடைய தலைமுடியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போகுது. ஒவ்வொரு நாளும் இந்த கிராமத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழுது. கிராம தலைவர் இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர வைக்கிறாரு. இது வரைக்கும் பல பெண்களுடைய உயிர் போயிருக்கு. அவங்க எல்லாருக்கும் நீளமான தலைமுடி இருக்கு. கொலை பண்றவங்க இதை தான் ஒரு காரணமா வச்சிருக்காங்க. கொன்னதுக்கு அப்புறம் தலையில ஒரு முடி கூட இருக்க மாட்டேங்குது. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. கொலை பண்றவங்களுடைய நோக்கம் தலைமுடி நீளமா இருக்கிற பெண்களை தான் குறி வைக்குது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பெண்கள் எல்லாரும் அவங்க தலைமுடியை வெட்டிடுங்க. அப்பதான் இந்த பாவத்துல இருந்து நாம விடுபட முடியும். என்ன சொல்றீங்க நீங்க? பொண்ணுங்க மொட்டை அடிச்சிட்டா எப்படி இருப்பாங்க? பொண்ணுங்களுக்கு முடிதான் அழகு, எப்படி மொட்டை அடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. தலைமுடி முக்கியமா, உயிர் முக்கியமா? யாருக்கெல்லாம் நீளமான தலைமுடி இருக்கோ அவங்க சாகிறது உறுதியாயிடும். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தலைமுடியை வெட்டுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நதி கிட்ட உட்கார்ந்து ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய தலைமுடியை வெட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த வழியா ஒரு சாமியார் வந்தாரு. அவர் கிராம மக்கள் கிட்ட என்னன்னு விசாரிக்கிறாரு. கிராமவாசிகள் விஷயத்த சொல்றாங்க. அப்போ பாபா சொல்றாரு, நல்ல காலம் பிறந்திருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எல்லாரும் நிறுத்துங்க. யாரும் தலைமுடிய வெட்ட வேண்டாம். இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அந்த சாமியார் சொன்னதை கேட்டதும் பயங்கர உருவம் தலைமுடியை விரிச்சுக்கிட்டது. கிராமவாசிகள் எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. பாபா, நீ எதுக்காக வந்திருக்க? எதுக்கு நீ உங்களுக்கு உதவுற? ஏன் நீயும் இவங்க கூட சேர்ந்து சாகணும்னு நினைக்கிறியா? இந்த நேரத்துக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். இந்த ஊர்ல எந்த பெண்ணுக்கும் முடி இருக்க கூடாது. நல்ல வேளை நான் இங்க வந்துட்டேன். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன். முதல்ல நீ யாரு அத சொல்லு. என்னோட பேரு ரூபா. இந்த ஊர்ல பிறந்த பொண்ணுதான். எனக்கு முடி ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த ஊர்க்காரங்க எப்பவுமே என்ன ரொம்ப கலாய்ப்பாங்க. கலாய்ச்சு நான் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணாங்க. அதனால இவங்க யாரோ உயிரோட இருக்கவே கூடாது. கிராம மக்கள் செஞ்ச தவற எண்ணி வருந்துறாங்க. ரூபா கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க காரணமாதான் எனக்கு இவ்ளோ நீளமான முடி இன்னைக்கு வந்திருக்கு. என்னோட முடியால என்னென்ன மாயாஜாலம் பண்ண முடியும்னு நீங்க பாக்குறீங்களா? அந்த பயங்கர உருவம் நாகின் மாதிரி முடிய நீளமா கொண்டு வந்தது. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த முடி எல்லாரையும் பிடிச்சி கழுத்தை நெரிச்சு தூக்குச்சு. எல்லாரும் பயத்திலையும் வலியிலையும் கத்த ஆரம்பிச்சாங்க. நல்ல காலம் வந்துருச்சு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதையா அவங்கள விட்டுடு. அந்த சாமியார் கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து அந்த உருவத்து மேல தெளிக்கிறார். அந்த உருவத்துக்கு சக்தி குறையுது. அதோடைய தலைமுடியும் சின்னதாகுது. அதோடைய பிடியில இருந்தவங்களும் தப்பிச்சு கீழே விடுறாங்க. பாபா, நீயோ சாவணும்னு நினைக்கிறியா? சொல்லு. அந்த நேரம் அந்த சாமியாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த உருவத்துடைய தலைமுடி அந்த சாமியாரை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவர் கையில இருந்த கமண்டலமும் கீழே விழுந்துருச்சு. என்ன, பாபா உங்களை காப்பாத்த போறானா? பாரு,
அவரோட நிலைமைய பாருங்க. கிராமவாசிகள் இதை பார்த்ததும் பயந்து ஓடத் தொடங்கினாங்க. அந்த உருவம் தன்னுடைய முடிய நீளமா வளர்த்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சது. ஓடின எல்லாரையும் அந்த முடி மூலமா பிடிச்சு இழுத்தது. எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன நானே அழிச்சுக்கிட்டாதான் அது நடக்கும். நல்ல காலம் இப்பதான் வந்திருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அந்த சாமியார் ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாரு. அந்த மந்திர சக்தியால அவருடைய உடம்பு முழுக்க நெருப்பால எரியுது. அந்த நெருப்புல அந்த உருவமும் மாட்டிக்கிட்டு கருகுது. இதனால அந்த சாமியாரும் அந்த இடத்துல இருந்து மறைகிறாரு. அந்த உருவமும் உடம்பு சிதறி கீழே விழுந்து மறைஞ்சு போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு கிராம மக்கள் அந்த சாமியாருக்கு ஒரு சிலையை செஞ்சு வழிபடுறாங்க. இந்த கிராமத்தையே காப்பாத்தினதுக்காக அவருக்கு நினைவாஞ்சலி செலுத்துறாங்க.